அப்போ எல்லாம் இல்லைன்ன உடனே ಮನುಷ್ಯ வந்து துயரம் அடைஞ்சிருவான், துக்கம் அடைஞ்சிருவான். ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಎಂದ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುವಾಗ ಮನುಷ್ಯ ಬಹಳ ದುಃಖಕ್ಕೂ ಬೇಸರಕ್ಕೊಳಗಾಗ್ತಾನೆ. ಆದರೆ 18வது வசனத்துல பாருங்க, 18ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವೆನು, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ನನ್ನ ರಕ್ಷಕನಾದ ದೇವರಲ್ಲಿ ಆನಂದಿಸುವೆನು. ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ಪ್ರವಾದಿಯಾದ ಹಬಕ್ಕೂಕ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? என் கையில என்ன இருக்குதுன்றத வச்சு என் சந்தோஷம் இல்ல, ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ನನ್ನ ಸಂತೋಷ ಅಲ್ಲ. என் கையில என்ன இருக்குதுன்னு வச்சு நான் பெரிய ஆனந்தப்பட்டு களி கூர்ந்து, ஓ எனக்கு இவ்வளவு பெரிய சபை இருக்கு, எனக்கு இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இது இவ்வளவு ஆஸ்தி, அதெல்லாம் இல்லன்றாரு. ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ಅವುಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಸಂತೋಷನ, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಭೆ ಇದೆ, ಇಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ, ಇಂಥ ಆಸ್ತಿಗಳಿಲ್ಲ, ಇವುಗಳಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷ ಇಲ್ಲ. இல்ல அதெல்லாம் இல்லங்க, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ என் மகிழ்ச்சி எதுல இருக்குது? ನನ್ನ ಆನಂದ ಯಾವುದರಲ್ಲಿದೆ? என் மகிழ்ச்சி அத்தி மரத்தினுடைய பழத்துல இல்ல. ನನ್ನ ಸಂತೋಷ ಎಂಬುದು ಅಂಜೂರದ ಹಣ್ಣಿನಲ್ಲಿ ಅಲ್ಲ. என் மகிழ்ச்சி திராட்சை செடி பழத்துல இல்ல. ನನ್ನ ಸಂತೋಷ ದ್ರಾಕ್ಷೆ ಬಳ್ಳಿಯ ದ್ರಾಕ್ಷೆ. என் மகிழ்ச்சி ஒலிவ மர பழத்துல இல்ல. ನನ್ನ ಉಲ್ಲಾಸ ಎಂಬುದು ಎಣ್ಣೆ ಮರದ ಹಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲ. என் மகிழ்ச்சி ஏதோ வளச்சல், ஒரு பெரிய விளைச்சல் வந்து என் தானிய கிடங்கு நிறையிறதுனால இல்ல. ನನ್ನ ಉಲ್ಲಾಸ ಎಂಬುದು ನನ್ನ ಹೊಲದಲ್ಲಿ ಬೆಳೆಯು ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಗೆ ಬೆಳೆದು ನಿಂತಿರುವುದಲ್ಲ. என் மகிழ்ச்சி மந்தைகள் மேல இல்ல. ನನ್ನ ಉಲ್ಲಾಸ ಹಟ್ಟಿಗಳಲ್ಲಿಯೂ ಅಲ್ಲ. ಎಲ್ಲ காலியா இருக்குது, ಎಲ್ಲ ಬರಿದಾಗಿದೆ, ಎಲ್ಲ விலையில, ಯಾವುದು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, இதுல ஒண்ணு இல்லாத போயிடுச்சு, ಏನಿಲ್ಲದ ಹೋಗಿದೆ. ஆனா என் மகிழ்ச்சியை யாரும் திருட முடியாது. ಆದ್ರೆ ನನ್ನ ಸಂತೋಷವನ್ನು ಯಾರು ಕಸಕೊಳ್ಳಿಕ್ಕೆ என் மகிழ்ச்சி திருட முடியாது. ಯಾಕೆ ನನ್ನ ಸಂತೋಷ ಕದಿಲಿಕ್ಕೆ? என் மகிழ்ச்சி கர்த்தர், ನನ್ನ ಸಂತೋಷ ಕರ್ತನೇ. அப்படி வரீங்க, ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಬರ್ತಾರೆ? ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம்ங்க அது. ಅದೇ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದ ಅತಿರೇಕವಾದ எது இருக்குதுன்றத வச்சு என் மகிழ்ச்சி இல்ல. ಯಾವುದು ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಇಟ್ಟು ನಾನು ಸಂತೋಷ ಇಲ್ಲ. எதுவுமே இல்லனா கூட நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ಏನು ಇಲ್ಲದೆ ಹೋದ ಪಕ್ಷದಲ್ಲೂ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರುವೆ. என் மகிழ்ச்சி யாரு? ನನ್ನ ಸಂತೋಷ ಯಾರು? என் மகிழ்ச்சி கர்த்தர். ನನ್ನ ಸಂತೋಷ ಕರ್ತನೇ. எனக்குள்ளாக மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் கர்த்தர். ನನ್ನೊಳಗಾಗಿ ಸಂತೋಷ ಕೊಡುವಾತನು ಕರ್ತನು. ஆனந்த கழிப்பாகிறவர் கர்த்தர். ನನ್ನದು ಆನಂದ ಉಲ್ಲಾಸಗೊಳಿಸುವಾತನು ಕರ್ತನು. ஒன்னு வந்து ரெண்டு வார்த்தை அதுல இருக்கும் பாருங்க. ஒன்னு வந்து மகிழ்ச்சியா இருப்பேன், ಅಲ್ಲಿ ಎರಡು ಪದ ಬರ್ತದೆ. ಒಂದು ಉಲ್ಲಾಸ ಪಡುವೆನು, ரெண்டாவது களி கூறுவேன். ಒಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವೆನು, ಸಂತೋಷಿಸುವೇನು. ಎರಡನೇದು ಉಲ್ಲಾಸ ಪಡುವೆನು. ಉಲ್ಲಾಸப்படுவேನು. அந்த களி கூறுவேன்றது என்னன்னா, நான் என்ஜாய் பண்ணுவேன். ಒಂದು ಉಲ್ಲಾಸ ಪಡುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಂಜಾಯ್ ಆಗಿರೋದು. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, ನಂಬ್ತೀರಿ? பாருங்க, இது ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். இது ಬಹಳ ಡಿಫರೆಂಟ್ ಆದ ಕಾರ್ಯ. மகிழ்ச்சியா இருக்குது வேற, பரவாயில்லைங்க, ஸ்தோத்திரங்க.